ஏன் அரெஸ்ட் பண்றீங்கன்னு கேட்டா, முதலமைச்சர் விஜய் எப்படி இருக்காரோ அப்படியே இருக்காங்க அமைதியா. 50 பெண்கள் மேல சேலத்துல எத்தன வீடியோ இருக்கு. மீண்டும் மீண்டும் என்கிட்ட நீ வரணும்னு சொல்லியிருக்காருன்னு அந்த பெண் வந்து கம்ப்ளைண்ட் குடுக்குறாங்க. ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுத்தீங்களா? இந்த இளைஞர்கள்லாம் எங்க அறிவு சார்ந்து போயிட போறாங்களோ, ரீல்ஸ் மட்டுமே பார்க்க வைத்த நபர்களை இவங்க மாத்திர போறாங்களோ ஒரு பயம். ஏன் இளைஞர்கள் மேல கை வைக்கிறீங்க நீங்க? இது தொடர்ந்தா அடங்கிலாம் போக மாட்டோம். சத்தியமா அடங்குறதுக்கான இது எங்கேயுமே நாங்க தரக்குறைவா பேசல. எங்கேயுமே நாங்க பொய்யான ஃபேக்ட் நாங்க ஃபேக்ட் தான் எடுத்து வைக்கிறோம். என்ன பண்ணியிருக்கோம்? இஸ்லாமியர்கள் மேல தகாத வார்த்தைகளை பயன்படுத்துறதுன்றது இந்தியாவுல பார்த்துட்டு இருக்கோம். தமிழ்நாட்டுல பார்க்கல. அது இப்ப நடக்குது. இஸ்லாமியர சொல்லல தானேன்றாங்க. அப்போ பேர் வச்சா நீங்க சொல்லலான்ற இது குடுக்குறீங்களா? ஜென்சி டிஎம் கேஸ் தொடர்ந்து ஆளுங்கட்சியால குறிவைக்கப்பட நேற்று அன்பானந்தம் அவரையும் வந்துட்டு அவர் வீட்டுக்கு போயிட்டு ஏகப்பட்ட டார்ச்சர்கள் எல்லாமே நடந்தது. இந்த சம்பவங்களை எப்படி எடுத்துக்கிறீங்க? வை ஜென்சி டிஎம்கே டார்கெட்டட் பை டிவிகே? அன்பானந்துக்கு முன்னாடி கணேஷ் அப்படின்ற ஒருத்தரை கூப்பிட்டு மிரட்டி இருக்காங்க. புதுக்கோட்டையில ஜென்சி டிஎம்கே மீட்டிங்ல பேசின நபர் அவர். அவர் இங்க சென்னையில இருக்காரு. அவரை கூப்பிட்டு நீதான்டா பேசின, தம்பி சூப்பரா பேசணும்டா, கை கொடு அப்படின்னு கை கொடுத்து காருக்குள்ள ஏறினு இருக்காங்க. உடனே இன்னொருத்தர் வந்து பொருள் எடுன்னு இருக்காங்க. இந்த பையன் மெடிக்கேஷன்ல இருக்கான். அவருக்கு ஆல்ரெடி பேனிக் அட்டாக் வந்திருக்கு 1 வருஷம் முன்னாடியே. இந்த கத்தியெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் அவர் ஓடி வந்திருக்காரு. ஓடி வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு. 100க்கு ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு. போலீஸ் வந்ததுக்கு அப்புறம் உடனே போலீஸ் கூப்பிட்டு போயிருக்காங்க. போலீஸ் கிட்ட போகும்போது மயக்கம் போட்டு விழுந்திருக்காரு. அது என்னன்னா, இவர் பேரு கணேஷ். சரிங்களா? கனின்னு கூப்பிடுவாங்க. இவர் கூட இம்ரான் அண்ணா, சையத இம்ரான் அண்ணா கூட தான் இவன் பையன் இருக்கான். கனின்றது இஸ்லாமிய பேர். அதனால இவர் இஸ்லாம்னு நினைச்சு தகாத வார்த்தைகளை, இஸ்லாமியர்கள் மேல தகாத வார்த்தைகளை பயன்படுத்துறதுன்றது இந்தியாவுல பார்த்துட்டு இருக்கோம். தமிழ்நாட்டுல பார்க்கல. அது இப்ப நடக்குது. 1 மாதம் முன்னாடி ஒரு எக்ஸ் தளத்துல ஒரு பதிவுக்கு ஒருத்தருடைய ரிப்ளை வருது. பாகிஸ்தானுக்கு போ அப்படின்ட்டு ஒரு இஸ்லாமியர்ன்றதால. இந்த மாதிரி பேச்சுக்கள் இங்க வரல. இப்ப இது நடக்குதுன்னா நான் கேஸ் கொடுக்குறோம். கேஸ் வந்து எடுக்கல. எஃப்ஐஆர் போடல. அவன் தான் கணேஷ் தானே, அவன் கனி கிடையாது தானே. தப்பா தானே புரிஞ்சிருக்காங்க. இஸ்லாமியரை சொல்லல தானேன்றாங்க. அப்போ பேர் வச்சா நீங்க சொல்லலான்ற இது கொடுக்குறீங்களா? உரிமத்தை கொடுக்குறீங்க. போலீஸே அப்படி போலீஸ் சொல்றாங்க. எஃப்ஐஆர் எடுக்கலங்க. ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு கலைஞர் மருத்துவமனையில போயிட்டு அவர் ஒரு நாள் ஃபுல்லா இருந்தாரு. அங்கேயும் பல குளறுபடிகள் நடந்துச்சு. நாங்க அது வீடியோவோட 4 இன்ஃப்ளூயன்சர்லாம் சேர்ந்து போட்டுட்டோம். இதுக்கப்புறமா எங்களுக்கு என்ன பாதுகாப்புன்னு எங்களுக்கு தெரியல. இதை நாங்க உதயநிதி ஸ்டாலின் இளந்தலைவருடைய பிஏ கிட்டயும் நாங்க சொன்னோம். எங்களுக்கு தலைமையில இருந்து அட்வொகேட்டும் வந்தாங்க, லீகல் விங்ல. அட்வொகேட்டும் வந்து எல்லாம் சரி பண்ணி போனாங்க. ஆனா அடுத்த நாள் எஃப்ஐஆர் போடுறேன்ட்டு எஃப்ஐஆர் போடல. சரி, ஓகே, இதை நம்ம எப்படி முடிக்கிறதுன்னு பார்க்கலாம்னு பேசிட்டு இருக்கோம். அதுக்குள்ள நேத்து நைட்டு 12:30 மணிக்கு அன்பானந்தோடைய அண்ணனுடைய லைவ் வருது. எங்க எல்லாருக்கும் ஷேர் பண்றாங்க. சரண்யா நடராஜன் அட்வொகேட் அவங்க தான் வந்து ஷேர் பண்றாங்க எங்க எல்லாருக்கும். என்னன்னு உள்ளவே பார்த்தா 12:30 மணிக்குங்க. என்னன்னு உள்ளவே பார்த்தா அன்பானந்த வீட்டுக்கு போலீஸ், கூட்டமா போலீஸ், பெண் போலீஸும் இருக்காங்க. அன்பானந்த் வீட்டுல இல்ல. ஆனா அரெஸ்ட் பண்ணுவேன் நிக்கிறாங்க. நீங்க அரெஸ்ட் பண்ணுங்க. உங்க மேல அதாவது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, ஏன் அரெஸ்ட் பண்றீங்கன்னு கேட்டா, முதலமைச்சர் விஜய் எப்படி இருக்காரோ அப்படியே இருக்காங்க அமைதியா. நாங்களும் கமெண்ட்ல போடுறோம். கேளுங்க, அவர் இந்த ஊர் வேற இல்ல. என்ன இருந்தாலும் தகராறு என்ன கொலையே பண்றவங்க சுத்திட்டு இருக்காங்க இந்த உலகத்துல. அவங்க எல்லாம் விட்டுட்டு என்ன பண்ணாங்க நைட்டு 12:30 மணிக்கு வந்தீங்க. அதான் பேட்டர்ன். அது வந்துட்டு ஏற்கனவே வந்து பார்த்தா ஜெயலலிதா 91 to 96 2001 to 2000 இந்த பீரியட்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த நள்ளிரவு கைது சம்பவங்கள் ரொம்ப அதிகமா நடக்குது. சமீபத்துல கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா கர்நாடகாவிலயோ இல்ல இதுலயே வெஸ்ட் பெங்கால் கோர்ட்ல கூட ஹைகோர்ட் ஜட்ஜி வந்துட்டு கண்டிக்கிறார். எப்படி 5 மணிக்கு நாங்க 5 மணிக்கு தான் போனோம். இது வந்துட்டு மிட் நைட் இல்ல சார், வெளிச்சம் வர ஆரம்பிச்சு போலீஸ் வந்தாங்க. நீ போனது நைட்டு தான். உன்னோட ஆபீஸ் டைம் என்னன்னு இந்த ஜட்ஜி கேட்ட கேள்வி இன்னமும் லைவ்ல இருக்குது. அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா இந்த மிட் நைட் சம்பவம், காவல்துறை டார்ச்சர், மிட் நைட்ல போயிட்டு ஒரு வீட்டுக்கு முன்னாடி நின்றுகிட்டு இந்த மாதிரி பிரச்சனை பண்றது ஜெயலலிதா பேட்டர்ன் அப்படியே கையில இருக்கிறாரா? ஆமா, ஜெயலலிதா எல்லாரும் அயன் லேடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஜெயலலிதா பெருசா பேசுவாங்க. எனக்கு ஜெயலலிதாவை ஒரு ஆளுமையா பிடிக்குமே தவிர அவங்க அராஜகமான ஆள் தான். அட்ராசிட்டி ரொம்ப பண்ண ஒரு ஆள் தான் அவங்க. ஆனா அதை வச்சு ஒரு ஆளுமை பண்ணாங்க. அது கூட தலைவர்கள்ட்ட தான் காட்டினாங்களே தவிர தொண்டர்கள்ட்ட காட்டல அவங்க. இங்கேயும் அப்படிதான் நடக்குது. லைவ் கட், ஆக்சுவலி இது லைவ்னு தெரியாது அவங்களுக்கு. போலீஸ்ல வீடியோ எடுக்கிறாங்க தெரியும். வீடியோ எல்லாம் எடுக்காதீங்க, கட் பண்ணுங்க அப்படின்றாங்க. லைவ் கட் ஆகுது. எங்களுக்கு தெரிஞ்ச இன்னொரு நபர் அங்கேயே பக்கத்துல இருந்து நாங்க அனுப்பிச்சு அவர் லைவ் போட சொன்னோம். அது ரொம்ப ஊருக்குள்ள இருக்கிறதால நெட்வொர்க் கிடையாது. இவங்க கிட்ட வைஃபை இருக்கிறதால பண்ணிருக்காங்க. நைட்ல அரெஸ்ட் பண்ணுவேன்னு நிக்கிறாங்க.
அனுப்புங்க. எப்படிக்கா நீங்க வாரண்ட் இருக்கான்னு கேட்டேங்க. வாரண்ட் இருக்கு. ஸ்டேஷன் நாங்க காமிக்கிறோம்ன்றாங்க. ஸ்டேஷன் வந்தா வாரண்ட் காமிப்பீங்களா? நீங்க வாரண்ட் காமிச்சு தானே அரெஸ்ட் பண்ணணும். அப்படி என்ன பண்ணிட்டாங்க? ஆ குழந்தைகள பாலியல் பலாத்காரம் பண்ற தாவேகா நிர்வாகிகள் இன்னைக்கு இளந்தலைவர் டேட்டாவோட சொல்றாரு. அவங்கலாம் என்ன நிலைமையானாங்க? இந்த ஆலந்தூர்ல இருந்து கூட ஒருத்தர் தாவேகா நிர்வாகி வந்து வேம்புலி. வீடு போயிருக்காரு. வீட்டுக்கு வந்து போயிருக்காரு. ஆம் ட்ரக் மாஃபியான்னு சொல்றாங்க. அத யாருமே கேட்கவே இல்ல. அது உண்மையா பொய்யான்றதெல்லாம் அடுத்து வரும். ஆனா ஜான் பிரிட்டோன்ற பேர் அடிபட்டது ஈடில தானங்க வந்துச்சு. நாங்க எதுவுமே சொல்லல. அத கேட்கல. இந்த மாரி விஷயங்கள் உங்களுடைய அமைச்சர் மரிய வில்சன் வந்து நிதி அமைச்சர். நீதி அமைச்சர்ன்னு படிக்கிறாரு. அவர் நிதி அமைச்சர். இவ்வளவு பெரிய கட்டைய எடுத்துட்டு ஒரு வீட்ல ஒரு வீட் பெண்ண அது தாக்குனாங்க. ஒரு பெண்ண அதுக்கு இன்னமும் எதுவுமே சொல்லவே இல்லைங்களேங்க. இவரு என்ன பண்ணிட்டாருன்ட்டு நீங்க அதாவது இளைஞர்கள வந்து ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ விஜய் சரவணன் அந்த கேஸ் 50 பெண்கள் மேல சேலத்துல. சேலத்துல எத்தன வீடியோ இருக்கு. மீண்டும், மீண்டும் என்கிட்ட நீ வரணும்ன்ட்டு சொல்லியிருக்காருன்னு அந்த பெண் வந்து கம்ப்ளைண்ட் குடுக்குறாங்க. ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுத்தீங்களா விஜய் சார்? உங்கள நம்பி தானே பெண்கள் ஓட்டு போட்டாங்க. எடுக்கல. ஆனா, அன்பானந்த் வீட்டுக்கு ஏன் போனீங்க? அன்பானந்த் பாலியல் குற்றம் பண்ணாரா? இல்லன்னா வந்து போதைப் பொருள் இது பண்ணாரா? என்ன பண்ணாருன்னு அங்க போனீங்க? அதுவும் இல்லாம நைட்டு போறது, இது வந்து என்ன தெரியுமா? இந்த இளைஞர்கள வந்து ஏன்னா கணேஷ்க்கு ஆகும்போது நாங்க எல்லா ஸ்டேஷன்ல ஒரு 20 பேர் இருந்தோம். இத எல்லாரும் நோட் பண்ணிட்டே இருந்தாங்க. அது பிரச்சனையாவும் ஆச்சு. திருப்பியும் இவங்க மேல கை வைக்கிறதுன்னு இளைஞர்களோட தொண்டைய வந்து நம்ம கை வச்சோம்னா, குரல வந்து நெருக்கணும் அப்படின்னா, தொண்டை வளத்து மேல மிதிச்சோம் அப்படின்னா, இவங்க பேச மாட்டாங்க. அடுத்து வந்து யாரும் வந்து இத பத்தி பேச மாட்டாங்க. ஏன்னா திமுகவோட சாதனைகள பத்தி நாங்க சொல்லிட்டு இருக்கோம். திமுகவோட கொள்கை பத்தி மேடை மேடையா பேசிட்டு இருக்கோம். நல்ல வரவேற்பு இருக்கு. அப்போ இந்த இளைஞர்கள்லாம் எங்க அறிவு சார்ந்து போயிட போறாங்களோ, ஒரு ரீல்ஸ் மட்டுமே பார்க்க வைத்த நபர்கள இவங்க மாத்திர போறாங்களோ ஒரு பயம். ஏன் இளைஞர்கள் மேல கை வைக்கிறீங்க நீங்க? இல்ல அதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா, இப்ப இந்த ஜென்சி டிஎம்கேல இந்த 5 பேர், 6 பேர் இருக்காங்க ம். இல்லையா? இவங்க தான் மெயின் கோஆர்டினேட்டர்ஸ். இவங்கள வந்துட்டு ஓரங்கட்ட வச்சுட்டோம்னாக்கா, ஜென்சி கூட்டங்கள் நடக்காது அப்படின்ற மாதிரியா தான் டார்கெட் பண்ணியிருக்கிறாங்க இவங்கள. அப்படின்ற மாரி பேச்சுக்கள் வருது. இந்த 6 பேரு தான் மெயின் கோஆர்டினேட்டர்ஸ்னா, இவங்க சொல்லி தான் எல்லாரும் செய்றாங்கன்னு அர்த்தம் இல்ல. ம். இவங்க ஆரம்பிச்சாங்க. ம். இவங்க ஒண்ணு ஆரம்பிச்சாங்க. அதை பார்த்து நம்ம ஊர்லயும் பண்ணணும்ன்ட்டு ஒவ்வொரு ஊர்லயும் அவங்க தன்னிச்சையா வந்து பண்றாங்க. ம். நாங்களும் தாம்பரத்துல பண்ணோம். அடுத்தடுத்து பல அடுத்து இடங்கள் இப்ப பெரம்பூர் நடக்க போகுது. பெரம்பூர் நடக்க அடுத்தடுத்து போகுது. அந்தந்த ஊர்ல இருக்க இளைஞர்கள் ஜென்சி, டிஎம்கே மீட்டுடைய முக்கியமான இது வந்து அறிவார்ந்த மக்கள், இளைஞர்கள் எங்க கிட்டயும் இருக்காங்க. நாங்களும் சேர்ந்து பண்றோம் பாருங்க. இவங்க என்ன நினைச்சுட்டு இருக்காங்க, இந்த 6 பேர் மேல கை வச்சா இந்த இத்தன பேரும் வந்து அடங்கிடுவாங்கன்ட்டு. இந்த இப்ப வேற இன்னைக்கு வேற இளந்தலைவர் வேற உதயநிதி ஸ்டாலின் வேற போஸ்ட் வேற போட்டிருக்காரு எக்ஸ் தளத்துல. எங்க மேல கை வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கண்டிப்பா கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது தொடர்ந்தா நாங்க சும்மா அடங்கிலாம் போக மாட்டோம். சத்தியமா அடங்குறதுக்கான இது எங்கேயுமே நாங்க தரக்குறைவா பேசல. எங்கேயுமே நாங்க பொய்யான ஃபேக்ட் நாங்க ஃபேக்ட் தான் எடுத்து வைக்கிறோம். என்ன பண்ணியிருக்கோம்? என்ன நிதி வந்திருக்கு? எங்க இங்க அடி வாங்கியிருக்கு? எந்த ஜிடிபில இருக்குன்னு ஃபேக்ட் தான் வைக்கிறோம். உங்களால அது தாங்க முடியலன்னா எதிர்க்கருத்து வைங்க. ஆள விட்டு மிரட்டுறதோ, இல்ல அவங்க கிட்ட ஜென்சிக்கள் இருக்காங்கன்னு சொல்லும்போது அவங்கள வச்சு கூட்டம் போடலாங்களே. ஆ ஜென்சிகள் இருக்காங்க. கூட்டம்லாம் இருக்கிறாங்க. கூட்டம் போட்டு நீ கவுண்டர் குடுக்கலாமே. அது ஒரு நல்ல ஆரோக்கியமா இருக்கும். அங்க கவுண்டர்லாம் வராது. ம். வண்டிக்கு முன்னாடி டயர்ல விழுந்து சாவுறாங்க. ம். இன்னொரு விஷயம், இந்த டயர்ல விழுந்து செத்தவர உங்க தலைவர் ஒரு வார்த்தை கூட சொல்லல. ம். நேத்து போலீஸ் வீட்டு வாசல்ல வந்திருக்கணும் எங்களுடைய உதயநிதி ஸ்டாலின் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. எக்ஸ் தளத்துல போஸ்ட் போட்டிருக்காரு. அப்ப யாருடைய தலைவர் யாருக்காக நிக்கிறாங்கன்னு தெரியல. ம். நீங்கலாம் வந்து கண்டுக்காம போற ஒரு நபர் தான். ஒரு பஸ்ல வந்து டயர்ல விழுறீங்க, சாகுறீங்க, கஷ்டமா இருக்கு. மரத்து மேல ஏறுறீங்க, இடிச்சுக்கின்னு கூட்டத்து நெரிசல்ல சாவுறீங்க. இவ்வளவு விஷயங்கள் இருக்கு இல்லையா? அங்க அந்த அரசியல் படுத்த முடியாது.